ஒரே மாதிரி முட்டை சாதம் செய்யாமல் காய்கறியெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை, பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட தேவையான காயெல்லாம் சேர்த்துக்கலாம். துருவின ஒரு மீடியம் சைஸ் கேரட், பொடியாக கட் பண்ண 1 கப் அளவு கோஸ், பொடியாக கட் பண்ண 1/2 கேப்சிகம், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியாச்சு. அடுத்து இது கூட தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, லாஸ்ட்டாக 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அடுத்து இது கூட தேவையான முட்டை சேர்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்ச காயை ஒரு சைடை ஒதுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது கூடவே ஒரு 4 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜிலே சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முட்டை இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம வதக்கி வச்ச காயும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த காய் முட்டை எல்லாம் நல்லா ஒன்று சேர வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு சாதம் சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே சாதம் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் உங்களுக்கு உப்பு வேணும்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான முட்டை சாதம் ரெடி. இதை லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடும் போது கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.